கர்த்தர் நல்லவர். இந்த காலவேளையிலும் கூட தேவன் நம்மை விசேஷ விதத்தில் ஆசீர்வதிப்பாராக. நீ செலுத்தி கர்த்தரை சோத்தரிக்க வேண்டும். அல்லேலூயா. இது ஒரு நல்ல காரியம். உங்களுக்கு கர்த்தர் செய்த அற்புதத்துக்கு ஒரு நன்றி கடனாக இந்த நாளை அவர்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். அதுக்கு ஆதாரமாக இந்த நாளில் பிரசங்கி புஸ்தகம் எக்லியாசியஸ் சாப்டர் 5 verse 4 and 5 வாசிங்க. தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணிக்கொண்டால், நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணிக்கொண்டால் அதை செலுத்த தாமதியாதே. அவர் மூடரில் பிரியப்படுகிறதில்ல. நீ நேர்ந்து கொண்டதை செய். நீ நேர்ந்து கொண்டதை செய். நீ நேர்ந்து கொண்டதை செய்யாமல் போவதை பார்க்கிலும், நீ நேர்ந்து கொண்டதை செய்யாமல் போவதை பார்க்கிலும் நேர்ந்து கொள்ளாதிருப்பதே நலம். நேர்ந்து கொள்ளாதிருப்பதே நலம். அல்லேலூயா. தேவனுக்கு ஒரு பொருத்தனை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அதை கண்டிப்பாக செய்யணும்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. சில நேரங்களில் நம்ம அநேக பொருத்தனைகளை செய்கிறோம். எப்போ செய்கிறோம்? 1ஆம் தேதி நியூ இயரில் சில பொருத்தனைகளை நம்ம என்ன செய்கிறோம்? இவ்வளோ நேரம் நான் ஜெபம் பண்ணுவேன், இவ்வளோ பைபிளை வாசிப்பேன், இப்படிலாம் பொருத்தனைலாம் பண்ணுறோமே. இந்த பொருத்தனைக்கெல்லாம் என்ன கணக்கு இருக்குது? இது பரவாயில்ல, பிள்ளைக்கு சுகம் கிடச்சிச்சு, நான் எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு கர்த்தரை துதிப்பேன்னு சொல்லி அதை செஞ்சிடலாம். ஆனால் நான் ஜெபம் எத்தனை மணி நேரம் பண்ணுவேன், இவ்வளோ அதிகாரத்தை படிப்பேன் என்று நாம் பொருத்தனை பண்ணுகிறோமே, அந்த பொருத்தனைக்கு எங்கே பதில் இருக்கிறது? அதை எப்படி நம்ம சமாளிக்க போகிறோம்? அப்படி பண்ணுறதுனால தான் சில நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை பெற முடியாமல் போய்விடுகிறது. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ நேர்ந்து கொண்டதை செய்யாமல் போவதை பார்க்கிலும் நேர்ந்து கொள்ளாமல் இருப்பது நலம். அல்லேலூயா. ஓகே, இது வேற காரியம். இன்றைக்கு அருமையான சகோதரி தன்னுடைய பிள்ளைக்கு கர்த்தர் பரிபூரணமான சுகத்தை தரணும்னு சொல்லி ஒரு விசுவாசத்தோடு ஆண்டுடைய சமூகத்தில் ஒரு பொருத்தனை பண்ணினார்கள். வேதாகமத்தில் அநேக பொருத்தனைகள் இருந்தது. நான் கேட்குறேன், நீங்கள் எத்தனை பேர் பொருத்தனை பண்ணாங்க வேதாகமத்தில் சொல்லுங்களேன். அன்னாள் ஒரு பொருத்தனை பண்ணாங்க, எப்தான் ஒரு பொருத்தனை பண்ணார். அல்லேலூயா. அப்போ இந்த பொருத்தனையில் அவங்க என்ன செஞ்சாங்க? நிறைவேற்றினார்கள். அல்லேலூயா. பொருத்தனை பண்ணினாங்க. அதுதான் அன்னாள் பண்ண பொருத்தனை. 1 சாமுவேல் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 11வது வசனத்தை வாசிங்க. சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உமது அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து அடியாளை மறவாமல் நிறத்தழுநி அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் மேல் சவரன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். அல்லேலூயா. அன்னாளுடைய பொருத்தனை பாருங்க. அவளுக்கு குழந்தை இல்லை, பல வருடங்களாக வேதனையில் கண்ணீரில் இருந்தவள், தன்னுடைய சக்களத்தினாலே மலமடிவாக்கப்பட்டவள், பல சூழ்நிலைகளில் வேதனை வழியாய் கடந்து போனவள், அநேக நாள் சாப்பிடாமல் கண்ணீரில் இருந்தாள். அவளுக்கு ஒரு நல்ல புருஷன் இருந்தனால அவளை ஆறுதல் படுத்தி தேட்டினாள். ஆனால் இதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லி அன்னாள் ஒரு தீர்மானம் பண்ணினாள். நான் ஆண்டுடைய சமூகத்தில் போய் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி கர்த்தருடைய சமூகத்தில் ஒரு பொருத்தனை பண்ணினாள். எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அந்த பிள்ளையை நான் என்ன செய்வேன்? நசரேயன், அதாவது அந்த நசரேயனு போல நான் ஆண்டுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்பேன். ஏன்னா கத்தி படக்கூடாது தலையில். ஆண்டவருக்கு பொருத்தனையாக என்னுடைய பிள்ளையை ஆண்டவருடைய பணிக்காக ஒப்பு கொடுப்பேன். கர்த்தர் பொருத்தனை நிறைவேற்றினாரா? ஆண்டவர் அந்த பொருத்தனைக்கு பதில் கொடுத்தாரா? கண்டிப்பாக கொடுத்தார். ஆண்டவர் கொடுத்தாரு. அவர் தான் ஒரு சாமுவேல் தீர்க்கதரிசியாக வளர்ந்தார். அல்லேலூயா. அன்னாளுடைய பொருத்தனையை கர்த்தர் அங்கீகரித்தார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக பொருத்தனைகளை நாம் செய்வது உண்டு. சில நேரங்களில் அந்த பொருத்தனையை மறந்து போவதும் உண்டு. மறந்து போகிறதுனால தான் நம்முடைய வாழ்க்கையில் சில ஆசீர்வாதங்கள் பின்தங்கி கொண்டே இருக்கிறது. நமக்கு தெரியாது. சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் சில காரியம் எதை செஞ்சாலும் சக்ஸஸ் ஆகிறது இல்லை. சில நேரங்களில் நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்கிறதில்ல. காரணம் என்னென்னா, இன்றைக்கோ ஒரு பொருத்தனையை நம்ம என்ன செஞ்சுருப்போம், பண்ணியிருப்போம். அதை செய்யாமல் நாட்கள் மறந்து கடந்து போனபடினாலே அது
அந்த ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் தடையாக இருக்குது. ஒருவேளை நீங்களாம் இன்றைக்கி பொருத்தனை பண்ணியிருந்தீங்களா, ஒருவேளை அந்த நாட்களில் பண்ணியிருக்கலாம், ஏதோ ஒரு நாள் பண்ணியிருக்கலாம். ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் என்ன செய்யணும்? கேட்கணும், ஆண்டவரே நான் என்ன பொருத்தனை பண்ணியிருந்தேன், நான் மறந்துருந்தேன், எனக்கு ஞாபகப்படுத்துங்கன்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்கணும். கேட்டால் தான் ஆண்டவர் அதை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். வெளிப்படுத்தின பிறகு நாம் என்ன செய்யணும்? அதுக்கு ஃபைன் வேறு இருக்குது தெரியுமா? பொருத்தனை சரியாக செய்யலைன்னா ஃபைன் இருக்குது. லேவியராகும் புஸ்தகம் 27வது அதிகாரத்தை நீங்கள் வீட்டில் உட்காந்து படித்து பாருங்கள். அதுக்கு எப்படிலாம் ஃபைன் கட்டணும்னு சொல்லியிருக்குது. அல்லேலூயா. அப்போது 20% எக்ஸ்ட்ரா கட்டணும். ஒரு பொருள் விலை 50 ரூபான்னா அதுக்கு மேலே 20% கூட்டி அதையும் சேர்த்து ஃபைன் கட்ட வேண்டியது வரும். அல்லேலூயா. அப்போது ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்களும் நானும் செய்த பொருத்தனைகளை மறந்திருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் அது ஆசீர்வாதத்துக்கு தடையாக இருக்கும். ஆண்டவருடைய சமூகத்தில் அதை பொருத்தனை பண்ணியிருந்தா ஆண்டவருடைய சமூகத்தில் அதை செலுத்தினா ஆண்டவர் என்ன செய்வார்? உன்னுடைய கையில் கேட்பார். நம்ம மறந்துருந்தா நமக்கு அந்த பிளெஸ்ஸிங்கு வரவே வராது, தடையாகவே இருக்கும். அதனால் ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி, ஆண்டவரே நான் ஒரு வேளை தெரிந்தும் தெரியாமலும் உம்முடைய சமூகத்தில் நான் சொன்ன காரியத்தை எனக்கு நினைப்பூட்டுங்க, அப்பொழுது நான் என்ன செய்வேன்? அதை உம்முடைய சமூகத்தில் செலுத்துவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்ல தேவன். ஆனபடினாலே நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் கர்த்தர் சொன்ன இந்த பொருத்தனைகளை நாம் என்ன செய்யணும்? கண்டிப்பாக செலுத்த கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். நம்பர்ஸ் புஸ்தகம், அதாவது என்னாகும் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. ஒருவன் கர்த்தருக்கு யாதொரு பொருத்தனை பண்ணினாலும் அல்லது யாதொரு காரியத்தை செய்யும்படி ஆணையிட்டு தன் ஆத்மாவை நிபந்தனைக்கு உட்படுத்தி கொண்டாலும் அவன் சொல் தவறாமல் தன் வாயிலிருந்து புறப்பட்ட வாக்கின்படியெல்லாம் செய்ய கடவன். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் வாக்கு கொடுத்துட்டீங்கன்னா அதை கண்டிப்பாக செய்யாமல் போனால் ஆண்டவர் கண்டிப்பாக கையில் கேட்பார். அதில் அந்த வசனம் என்னாகும் புஸ்தகத்தில் 30ஆம் அதிகாரம் 2வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. அதனால் கர்த்தருடைய சமூகத்தில் செஞ்ச பொருத்தனைகளை நாம் என்ன செய்யணும்? நிறைவேற்றவர்களாக இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. சங்கீத புஸ்தகத்தில் 22ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிங்க. சங்கீத புஸ்தகம் 22:25. மகா சபையில் நான் உம்மை துதிப்பேன், அவருக்கு பயப்படுவதற்கு முன்பாக என் பொருத்தனைகளை செலுத்துவேன். மகா சபையில் நான் உம்மை துதிப்பேன், அவருக்கு பயப்படுவதற்கு முன்பாக என் பொருத்தனையை செலுத்துவேன். அல்லேலூயா. இன்னைக்கு அருமையான சகோதரி சபையில் கர்த்தரை என்ன செஞ்சுருக்கிறாங்க? துதிக்கின்றாங்க. மகா சபையாகி நாம் கூடியிருக்கிற இந்த சபையில் தன்னுடைய பொருத்தனைகளை செலுத்தி இருக்கிறார்கள். தாவீது சங்கீதத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கு. தாவீது சொல்லுகிறார், என்னுடைய பொருத்தனையை நான் சபைக்கு முன்பதாக செலுத்துவேன். அதுபோல் இன்னைக்கு செய்வதற்கு வாய்ப்பு கர்த்தர் கொடுத்தார். இவங்க மாத்திரம் இல்லை, அநேகர் நீங்கள் பொருத்தனை நிறைவேற்றி இருக்கிறீங்க, அநேகர் பொருத்தனை நிறைவேற்றி இருக்கிறாங்க. அந்த பொருத்தனைகளை நாம் சபையில் செய்யும் பொழுது கர்த்தர் மகிமைப்படுகிறார். அல்லேலூயா. வேதாகமத்தில் நாம் இன்னொரு மனுஷனை குறித்து நாம் என்ன செஞ்சோம்? இன்னொரு மனுஷன் பொருத்தனை பண்ணான் இல்லையா? ஆண்டவர் அமலேக்கியர் கையில் இஸ்ரவேல் ஜனங்களை அடிமையாக்கி வைத்திருந்தார். அவங்கள ஆண்டவர் விடுவிக்க போகிறது உண்மை, இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்க போகிறது உண்மைதான். ஆனால் இவர் என்ன பண்ணிட்டார்? எப்தா ஆண்டவர்கிட்ட ஒரு பொருத்தனையை பண்ணுறான். ஆண்டவர், யுத்தத்தில் நான் ஒரு வெற்றி பெற்றுட்டேன் அப்படின்னா, ஜெயம் எடுத்துட்டேன்னா, எங்கள் வீட்டில் இருந்து எது முன்னாடி வருதோ அதை நான் என்ன செய்வேன்? பலி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி கர்த்தருக்கு உரியதாகும் என்று சொல்லி அவர் ஒரு பொருத்தனை பண்ணிட்டார். ஆனால் ஆண்டவர் இப்படி பொருத்தனை பண்ணுன்னு சொன்னாரா? சொல்லவே இல்லை. பட் இவர் என்ன பண்ணிட்டார்? எமோஷனலில் பண்ணிட்டார். சில நேரங்களில் சரியான பொருத்தனைகளை நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் வைக்க வேண்டும். எப்தா பட் இருந்தாலும் தான் பொருத்தனையை செய்வதில் வைராக்கியம் உள்ளவராக இருந்தார். கர்த்தரிடத்தில் சொன்னதை அப்படியே செஞ்சான். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனுஷன் வேதாகமத்தில் பார்க்க முடியும். சொந்த பிள்ளைய பலியாய் கொடுத்தார்.
பொருத்தனையில் வைராக்கியம் உள்ளவராக இருந்தார். படித்து பாருங்க, நியாயாதிபதிகள் புஸ்தகம் 11வது அதிகாரம் 30-31 வசனங்களை வாசிங்க. அப்பொழுது எப்தா கர்த்தருக்கு ஒரு பொருத்தனையை பண்ணி, தேவரீர் அம்மோன் புத்திரரை என் கையில் ஒப்பு கொடுத்தால் நான் அம்மோன் புத்திரிடத்திலிருந்து சமாதானத்தோடு திரும்பி வரும் பொழுது என் வீட்டு வாசற்படியிலிருந்து எதிர்கொண்டு வருவது எதுவோ அது கர்த்தருக்குரியதாகும். அது சர்வாங்க தகன பலியாய் செலுத்துவேன். சர்வாங்க தகன பலின்னா என்னது? பர்ன்ட் ஆஃபரிங். அதை அப்படியே பலி கொடுத்து நெருப்பில் வைக்கிறது, அதான் சர்வாங்க தகன பலி. அப்படி ஒரு பொருத்தனை பண்ணிட்டார். அல்லேலூயா. ஆண்டுடைய சமூகத்தில் இந்த எப்தா பண்ணின ஒரு பொருத்தனை என்னன்னா, எது வீட்டில் முன்னாடி வருதோ அதை கர்த்தருக்கு என்ன செய்வேன்? சர்வாங்க தகன பலியாய் கொடுப்பேன். அல்லேலூயா. இப்போ நம்ம எப்தா கதைக்கு வருவோம். எப்தா பண்ண பொறுத்தனை அவர் என்ன யோசித்தார்? வீட்டில் நிறைய மாடு இருந்திருக்கும், ஆடு இருந்திருக்கும், இதில் ஏதாவது ஒன்று வரும் போட்டு என்ன செஞ்சிடலாம், ஜெகஜோதியாக பலியை கொடுத்து கர்த்தருக்கு நான் பெரிய செலிப்ரேஷன் பண்ணிடலாம்னு நினச்சிட்டு வந்தார். அங்கே வீட்டுக்கு போனால் அவருடைய மகள் என்ன பண்ணுறா? ஒரு கிண்ணறத்தை வாசித்து கொண்டு, வாசிங்க அந்த வசனத்தை. எப்தா மிஸ்பாவில் இருக்கிற தன் வீட்டுக்கு வந்த பொழுது அவன் குமாரத்தி தம்புரு வாசித்து நடனம் செய்து அவள் எதிர்கொண்டு வந்தாள். அவள் அவனுக்கு ஒரே பிள்ளையானவள். அவளை அல்லாமல் குமாரனும் இல்லை, குமாரத்தையும் இல்லை. அவன் அவளை கண்டவுடனே தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு, ஐயோ என் மகளே, என்னை மிகவும் மனமடிவு கலங்கவும் பண்ணினாய். நான் கர்த்தரை நோக்கி என் வாயை திறந்து சொல்லிவிட்டேன், அது மாற்றக்கூடாது. பாருங்க என்றான். அவன் மக வீட்டை விட்டு வழி, அவன் யுத்தத்தில் விண்மணி வீட்டுக்கு போகும்பொழுது அவன் மக ஒரு கிண்ணறத்தை வாசித்துட்டு வரா, ஒரு வயலின் மாதிரி அழகாக பாடி ஆடிட்டு வரா. ஒரு வாலிப பிள்ளை. எப்தாவுக்கு குமாரர் கிடையாது, வேற பிள்ளைகளும் கிடையாது, ஒரே ஒன்று கண்ணே கண்ணன் இருக்கு. அது என்ன செய்யுது? வாசித்துட்டு வெளியே வருது. இப்போ அவரை பார்த்த உடனே வஸ்திரத்தெல்லாம் கிழிச்சிட்டு, ஐயோ நான் கர்த்தருக்கு முன்பாக என் வாயை திறந்து பொருத்தனை பண்ணிட்டேம்மா. அல்லேலூயா. அந்த மகன் என்ன சொல்லிச்சு தெரியுமா? படிங்க. அப்பொழுது அவள், என் தகப்பனே, நீ கர்த்தரை நோக்கி உம்முடைய வாயை திறந்து பேசினீர் அல்லவோ, அம்மோர் புத்திரராகிய உம்முடைய சத்துருக்களுக்கு நீதியை சரிக்கட்டும், ஜெயத்தை கர்த்தர் உமக்கு கட்டளையிட்டபடியினால் உம்முடைய வாயிலிருந்து புறப்பட்டபடியே எனக்கு செய்யும் என்றால். இந்த காலத்தில் ஏதாவது பொறுத்தனை நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம பண்ணியிருந்தா நம்ம பையன் என்ன கேட்பான்? ஏய் என்னைய கேட்டால் பொருத்தனை பண்ண. இந்த காலத்தில் யாராவது கொண்டு போட்டால் என்ன செய்வான்? கழுத்தோடு சேர்த்து போட்டுருவான் டமால்னு. என்னை கொண்டு போய் பலியிட போறியா அப்படின்ட்டு. ஆனால் அந்த காலத்தில் பாருங்கள், எப்தா தன்னுடைய பிள்ளைய ஒரு நல்ல வளர்ப்பில் வளர்த்தனால தான் உம்முடைய விருப்பத்தின்படி செய்யும் என்று தன்னை ஒப்பு கொடுத்தாள். ஆனால் என்ன கேட்குறா? ஒரு 2 மாதம் தவணை கேட்குறா. தன் தகப்பனை நோக்கி நீர் எனக்கு ஒரு காரியம் செய்யணும். நான் மலைகளில் மேல் போய் திரிந்து நானும் என் தோழிமார்களும் என் கன்னிமை நிமித்தம் துக்கம் கொண்டாட 2 மாதம்
தாபனை கொடும் என்றால் அவன் என்ன செய்யற, என்னை நீ பலியிடுங்கப்பா, ஆனால் எனக்கு துக்கம் கொண்டாடுறதுக்கு ஒரு 2 months கேட்குறான். அல்லேலூயா. நம்மளாம் ஏதாவது பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம பிள்ளைகள் என்ன செய்யும், என்ன கேட்டால் செஞ்ச இஷ்டத்துக்கு எதையாவது பண்ணிடுவேன். ஆனால் எப்தா பாருங்க, தன்னுடைய பிள்ளை தன்னை பலி கொடுப்பதற்கு தன்னை ஒப்பு கொடுத்தாள். அல்லேலூயா. நான் எப்தா கத்தரிடத்தில் நான் சொன்ன காரியத்தை அப்படியே நிறைவேற்றினார். அல்லேலூயா. அண்ணாலும் தன்னுடைய பொருத்தனையை நிறைவேற்றினார். நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை பொருத்தனைகள் நாம் செஞ்சு அதை மறந்து போய்கிறோம். ஆண்டோடைய சமூகத்தில் செஞ்ச பொருத்தனையை எழுதி வச்சிடணும். நம்ம மறந்துடணும், டைரி எழுதி வச்சிடணும். ஆண்டவரே, அந்த சமயம் வரப்போ நான் கண்டிப்பாக செய்வேன். என்ன செய்யணும், சமயம் வரப்போ நான் கண்டிப்பாக செய்வேன் ஆண்டவரே. அது செய்ய ஆண்டவரே எனக்கு என்ன செய்யுங்க, பலன் தாரும். அல்லேலூயா. உபாகமம் புஸ்தகத்தில் 23ஆம் அதிகாரம், டியூட்டரமி சாப்டர் 23 வாசிங்க. 21 இந்த 23 வரைக்கும். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணியிருந்தால், நல்ல கவனிங்க. அல்லேலூயா. நீ கர்த்தருக்கு, உன் தேவனாகிய கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணியிருந்தால் அதை செலுத்த தாமதம் செய்யாதே. உன் தேவனாகிய கர்த்தர் நிச்சயமாய் உன் கையில் கேட்பார். அது செய்யாத பட்சத்தில் அது உனக்கு பாவமாகும். நீ பொருத்தனை பண்ணாதிருந்தால் உன்மேல் பாவம் இல்லை. அடுத்த வசனம் தீச்சு. உன் வாயினால் சொன்னதை நிறைவேற்ற வேண்டும். உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன் உன் வாயினால் நீ பொருத்தனை பண்ணி சொன்ன உற்சாக பலியை செலுத்தி தீர்ப்பாயாக. நிறைய நேரங்களில் இந்த எமோஷனல் பொருத்தனை பண்ணிட்டு பிறகு தடுமாடுறது. ஆண்டவரே, என் பிள்ளைய நானும் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்குறேன். அண்ணால் ஒப்பு கொடுத்தா செஞ்சிட்டா. நம்ம கொடுக்குறோம், கொடுத்த பிறகு பிள்ளை நல்லா படிக்குது. நல்லா படித்து வரதை பார்த்தோன்னே என்ன பண்ணுறோம், நல்லா பெங்களூரில் நிறைய சாஃப்ட்வேர் கம்பெனியில் நிறைய பேர் 2 லட்சம் 3 லட்சம் சம்பளம் வாங்குகிறாங்க. நம்ம பிள்ளையும் அப்படியே தள்ளிடலாம். எப்போ பொருத்தனை என்னது, ஊழியம். உள்ள படிக்கிறதுன்னது சாஃப்ட்வேர் இன்ஜினியர். இன்றைக்கி அப்படி தான் நம்முடைய பொருத்தனைகள்லாம் மாறி போகிறது, பணத்துக்கு பின்னாடி போகிறது. ஆனால் கர்த்தர் என்ன செய்வார், அதை கண்டிப்பாக கேட்பார். சிலர் அப்படி பண்ணிட்டீங்கன்னா நடக்கும் தெரியுமா, அந்த பையனுக்கும் அந்த பொண்ணுக்கும் என்ன நடக்காது, திருமணம் நடக்காது. ஏன்னா பொருத்தனை பண்ணியிருக்கீங்க. அதை செய்யாத பட்சத்தில் கர்த்தர் ஏதோ ஒரு வாசல் அடைச்சி வச்சுருவார். அதுக்கு பிறகு ஃபைன் கட்ட வேண்டியதாகும். ஆனபடினாலே கர்த்தரிடத்தில் நீங்கள் இந்த வசனத்தின்படி நீங்கள் ஒரு காரியத்தை செய்யணும் தீர்மானம் பண்ணிங்கன்னா, உன் தேவனாகிய கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணி இருந்தால் அதை செலுத்த தாமதியாதே. உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பதாக அதை நிச்சயமாய் உன் கையில் அவர் கேட்பார். அப்படி செய்யாத பட்சத்தில் அது பாவமாகும் சொல்லப்படுது. ஏன் நம்ம தேவையில்லாமல் பாவத்தை சுமப்பானே, தேவையில்லாமல் வாய் கொடுத்துட்டு ஆண்டுடைய சமூகத்துக்கு எப்பவும் போகும்பொழுது எப்படி இருக்கணுமா, பயத்தோடு இருக்கணும். இல்லைன்னா தேவ சமூகத்தில் போகும்பொழுது என்ன செய்யும், நம்ம வாய் வந்த மாதிரி எதையாவது ஒன்று சொல்லிவிட்டு கடைசியில் மாட்டிக்கிறோம். பிரசங்கி புஸ்தகத்தில் 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. 5:2 வாசிங்க. 5:2 பிரசங்கி 5:2 5:5 இதெல்லாம் சேர்த்து வாசிங்க. தேவ சமூகத்தில் நீ துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும், தேவ சமூகத்தில் நீ துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும், மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாமலும், மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாமலும் இரு. தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய். ஆதலால் உன் வார்த்தைகள் சுருக்கமாக இருப்பதாக. நம்ம ஆண்டோடைய சமூகத்தில் இப்படி துணிகரமாக எதையும் சொல்லிடக்கூடாது, மனம் பதறி எதையும் கமிட் பண்ணிடக்கூடாது. ஆண்டவர் கண்டிப்பாக நம்முடைய கையில் அதை கேட்பார். 5வது வசனம் என்ன சொல்லுது, நீ நேர்ந்து கொண்டதை செய்யாமல் போவதை பார்க்கிலும் நேர்ந்து கொள்ளாமல் இருப்பதே நலம். கர்த்தர்ட்ட நேர்ந்துட்டீங்கன்னா அதை கண்டிப்பாக செஞ்சிடணும்.
செய்யலைன்னா ஆண்டவர் என்ன செய்வார்? கண்டிப்பாக கேட்பார். செய்யாமல் இருப்பதே நலம். அல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் ஒரு பொருத்தனை பண்ணிட்டீங்கன்னா அதை கண்டிப்பாக ஆண்டவர் செஞ்சாகணும். வாயை திறந்து இவ்வளோ என் வீடு விற்றா, என் நிலம் விற்றா நான் இவ்வளோ காசு தரேன் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா தேவ சமூகத்தில் அதை கொடுத்தாகணும். கொடுக்கலைன்னா அது நம்ம கையை விட்டே போயிடும். நிறைய பேர் மனம் பதறி வாக்கு கொடுத்தவங்களாம் எனக்கு தெரியும். தேவ சமூகத்தில் துணிகரமாக வாக்கு கொடுத்துட்டு ஒன்றுமில்லாமல் போனவர்களும் உண்டு. தேவ சமூகத்தில் சொன்னதை கரெக்டாக செய்யலைன்னா ஊழியக்காரன் நாங்கள் சாதாரண மனுஷன், ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். கையில் பணம் வர வரைக்கும் ஒரு பேச்சு, கையில் பணம் வந்த பிறகு வேறு பேச்சு. ஆனால் ஒரு சிலரெல்லாம் ரொம்ப உண்மையுள்ளவராக இருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை அபரிமிதமாக ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய சமூகத்தில் நான் செஞ்சதை, ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்டதை நான் செய்வேன்னு சொல்லி வாக்கு கொடுத்தவங்க, செஞ்சவங்களை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா. அது ஆண்டவருடைய கணக்கில் இருக்குது. கண்டிப்பாக அதுக்குரிய பிரதிபலனை கர்த்தர் கொடுப்பார். சும்மா துணிகரமாக எதையும் சொல்லக்கூடாது. நிறைய பேர் சொல்லுவாங்க, எங்களுக்கு அப்படி வந்துச்சுன்னா நாங்கள் ஊழியத்தில் அதை செஞ்சிருவோம் இதை செஞ்சிருவோம். நிறைய பேர் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அதெல்லாம் துணிகரமான பேச்சு. ஆண்டோட சமூகத்தில் எதையுமே துணிகரமாக மனசில் நீ யோசிக்கலாம், வாயினால் அறிக்கை பண்ணக்கூடாது. மனசில் யோசிக்கலாம், அது செய்யலாம். ஆண்டவரே நான் இதை பொறுத்தனையாக நினைக்கல, நான் என்ன செய்கிறேன், என் வாழ்க்கையில் இப்படி காரியம் நடந்தால் நான் அதை செய்யலாம். பொருத்தனை சில நேரங்களில் கணவனுக்கு தெரியாமல் மனைவி பொருத்தனை பண்ணிடுவாங்க. அப்புறம் புருஷன் என்ன செய்வார், திட்டுவார், என்னை கேட்காம நீ செஞ்ச அப்படின்னு. ஆனால் ஆண்டவர் அதில் எக்ஸ்கியூஸ் கொடுக்குறார். புரியுதுங்களா? எக்ஸ்கியூஸ் கேட்குறார். அதுக்காக நீங்கள் மாற்றிக்க முடியாது. உண்மையாக இருந்தால் செய்யலாம். உண்மையாக உங்கள் கணவனுக்கு தெரியாமல் நீங்கள் ஏதோ ஒரு கமிட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, உங்கள் கணவன் இஷ்டப்படலைன்னா ஆண்டவர் அதை எக்ஸ்கியூஸ் பண்ணுறார். இல்லையா? ஆனபடினால நீங்கள் பொருத்தனைகளை சரியான விதத்தில் ஆண்டுடைய சமூகத்தில் செலுத்தணும் அப்படின்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் அப்படி செஞ்சால் கர்த்தர் நம்மளை என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. சங்கீத புஸ்தகத்தில் 76ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசியுங்கள். 76 Psalm 76 verse 11. பொருத்தனை பண்ணி அதை உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு நிறைவேற்றுங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு நிறைவேற்றுங்கள். அவரை சூழ்ந்திருக்கிற அனைவரும் பயங்கரமானவர்களுக்கு காணிக்கையை கொண்டு வர கடவர்கள். பொருத்தனை பண்ணி அதை உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு நிறைவேற்றுங்கள். அல்லேலூயா. அப்போ பொருத்தனையே பண்ண மாட்டேன் அப்படின்லாம் இல்லை, பொருத்தனை பண்ணணும். ஏதோ ஒரு காரியத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக ஆண்டோடைய சமூகத்தில் பொருத்தனை பண்ணி சொல்லணும். சில நேரத்துக்கு சிலருக்கு வியாதி சோமாகாது, எவ்வளவோ ஜோமணி பார்ப்போம், ஜோமனாது. அப்போ நம்ம ஊழியக்காரங்கள் அவங்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுப்போம். என்ன ஆலோசனை? சகோதரி நீங்கள் ஒரு பொருத்தனை பண்ணுங்கள், சகோதரா ஒரு பொருத்தனை பண்ணுங்கள், இந்த பொருத்தனையை நான் நிறைவேற்றுவேன்னு சொல்லி ஆண்டோடைய சமூகத்தில் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அற்புதத்தை பெற்றிருக்கிறாங்க. ஒரு சகோதரி நம்முடைய சபையில் அவங்க மகனுக்கு திருமணமே ஆகலை. அது திருமணம் ஆகாமல் தள்ளி கழிச்சுட்டே போயிட்டு இருந்தது. ஒரு நாள் அவங்க ஒரு பொருத்தனை, நான் சொன்னேன், நீங்கள் பொருத்தனை பண்ணி ஜெபிங்க சிஸ்டர், கர்த்தர் கண்டிப்பாக அவங்க மகனுக்கு ஒரு துணையை கொடுப்பார் சொல்லி அவங்க ஒரு பொருத்தனை பண்ணியிருந்தாங்க. ஒரு நாள் அவங்க இருக்கிற இடத்துக்கு போகும்பொழுது திடீர்னு ஒரு 10,000 கையில் கொடுத்தாங்க காணிக்கையாக. என்ன விஷயம்? 10,000 ரூபா கொடுக்குறீங்க அப்படின்னு. ஃபஸ்ட்டு நீங்கள் சொன்ன மாதிரி நான் பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணேன், என் பையனுக்கு திருமணம் ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த பொருத்தனையை ஆண்டவர் என் பையனுக்கு பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ண நாளில் இருந்து கர்த்தர் நல்ல ஒரு துணையை கொடுத்துருக்காரு சொல்லி ஒரு 10,000 கையில் கொடுத்தாங்க. ஆண்டுடைய சமூகத்தில் அந்த பொருத்தனையை நிறைவேற்றும் பொழுது, ஆண்டுடைய சமூகத்தில் பொருத்தனையோடு நீங்கள் காரியத்தை கேட்கும் பொழுது கர்த்தர் அதை செய்கிறாரு. அந்த காணிக்கையை எதை நீங்கள் நேர்ந்து கொண்டீங்களோ அதை அந்த சகோதரி செய்தார்கள். இன்றைக்கி குடும்பமாகி நல்லா இருக்கிறாங்க, உங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது மாதிரி வியாதி இருக்குமானால், உங்களுடைய சரீரத்தில் வியாதி இருந்தால் ஒரு பொருத்தனை பண்ணுங்க.
பொருத்தனை பண்ணி பயப்படாதீங்க, பொருத்தனை பண்ணலாம் தைரியமாக. என் வயிற்றில் ஒரு அடி வயிறில் ஒரு வலி எப்போவுமே இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க ஒரு பொருத்தனை பண்ணுங்கள். ஆண்டவரே, இந்த அடி வலி நீங்கன்னா இதை நான் செய்வேன் கர்த்தருடைய சமூகத்தில். வேறு என்னென்ன பிரச்சனை இருக்குதோ, உங்கள் வியாதி இருக்குதோ, உங்களுக்கு தான் தெரியும் என்ன வியாதி இருக்குதுன்னு சொல்லி ஆண்டோடைய சமூகத்தில் பொருத்தனை பண்ணுங்க. பொருத்தனை பண்ணி அது ஆண்டோடைய சமூகத்தில் கண்டிப்பாக செய்யணும். கண்டிப்பாக கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. அன்னாள் கேட்டால் பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணார். கர்த்தர் என்ன பண்ணார்? அன்னாளுடைய கற்பத்தை தொட்டார், ஒரு குழந்தையை கொடுத்தார். பொருத்தனை, அதாவது பொருத்தனை பண்ணினால் நன்மைகளும் வரும், பொருத்தனை பண்ணி செய்யாமல் போன தீமைகள் வரும். அதை நம்ம கொஞ்சம் நாணமாக கவனமாக ஆண்டுடைய சமூகத்தில் செயல்படுகிற ஒரு கிறிஸ்தவர்களாக வாழ வேண்டும் என்பது ஆண்டுடைய வேத வசனத்தினுடைய ஆலோசனை ஒழுங்கு. அல்லேலூயா. நீதிமொழிகள் புஸ்தகம் ப்ராபர்ப்ஸ் சாப்டர் 20 verse 25, 20ஆம் அதிகாரம் 25வது வசனம் வாசிங்க. பரிசுத்தமானதை விழுங்குகிறதும் பொருத்தனை செய்த பின் யோசிக்கிறதும் கண்ணியாக இருக்கும். நல்லா கவனிங்க, இது ஒரு பயங்கரமான ஒரு வசனம். பரிசுத்தமானதை விழுங்குகிறதும் பொருத்தனை செய்த பின்பு யோசிக்கிறதும் மனுஷனுக்கு என்னவா இருக்கும்? கண்ணியாக இருக்குன்னா அது ஆபத்தாக இருக்குன்னு அர்த்தம். நல்லா கவனிக்கணும். பொருத்தனை பண்ணியிருப்பீங்க, ஒரு பெரிய அமௌண்ட் பொருத்தனை பண்ணியிருப்பீங்க. 2வது நாளே அந்த அற்புதம் நடந்துடும். எப்படி? 2வது நாளே பொருத்தனை பண்ணி முடிச்சோன்னா 2வது நாளே நடந்துடும். அப்போ யோசிப்பீங்க, கொஞ்ச நாள் நம்ம வெயிட் பண்ணி தான் நடந்திருக்கும், நம்ம வேறு தேவையில்லாமல் பொருத்தனை பண்ணிட்டா இப்போ எங்கேயாவது என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறோம் பாருங்கள். அதுதான் கண்ணி. கர்த்தரிடத்தில் நீங்கள் கரெக்டாக பொருத்தனை பண்ணணும். அதாங்க சொல்கிறாரு, பரிசுத்தமானதை விழுங்குகிறதற்கும் பொருத்தனை செய்த பின்பு யோசிக்கிறதற்கும் மனுஷனுக்கு அது கண்ணியாக இருக்கும். பொருத்தனை பண்ணிவிட்டு யோசிக்கிறது, ஐயோ இந்த காசை நான் எப்படி போய் கொடுக்கறது, இல்லை இந்த இதை பொருளை நான் எப்படி வாங்கி கொடுக்கறது, இப்படி நம்ம யோசிக்கிறோம் பாருங்கள். அதை செய்யக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்கிறார். நீங்கள் ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு முன்னாடி பல முறை யோசிக்கணும். கர்த்தர் கண்டிப்பாக நீ பொருத்தனை பண்ணு, கண்டிப்பாக நீ பொருத்தனை பண்ணாத அப்படிலாம் சொல்லவே இல்லை. அவனும் நீங்களாம் தீர்மானம் பண்ணுறது, நம்மளாம் செய்கிறது தான். அப்போ அந்த பொருத்தனை தேவ சமூகத்தை கர்த்தருக்கு பிரீதியான ஒரு பொருத்தனையாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. இன்னும் சில மக்கள் பாருங்கள், சூப்பரான ஒரு மக்கள் பைபிளில் இருக்கிறாங்க. மல்கியா புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. மல்கியா புஸ்தகம் 1:14 வாசிங்க. எடுத்தவங்க வாசிங்க. மத்தேயுக்கு முந்தின புஸ்தகம். தன் மந்தையில் கடாயிருக்கையில் கெட்டு போனதை ஆண்டவருக்கு நேர்ந்து கொண்டு பலியிடுகிற கபடஸ்தன் போதும். இங்கே பாருங்க, ரொம்ப டெக்னிக்கான ஆட்கள். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். தன் மந்தையில் நல்ல கடா இருக்கையில் கெட்டு போனதை ஆண்டவருக்கு நேர்ந்து கொண்டு பலியிடுகிறவன் சபிக்கப்பட்டவன். மணி பர்ஸில் நல்ல நோட்டை வச்சுட்டு செல்லாத நோட்டை போடுறதா அது அர்த்தம். நிறைய நேரம் காணிக்கைகளில் பார்த்தீங்கன்னா செல்லாத நோட்டுகள் வரும். செல்லாத நோட்டு போடாமல் இருக்கிறது நல்லது. செல்லாத நோட்டை போட்டு சாபத்தை வாங்கிறதோட போடாமல் இருந்தாலே நல்லது. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்ல, மந்தையில் நல்ல கடா இருக்கும் பொழுது எது நசல் கொண்டதோ, எது நுண்டியோ, ஒன்றுக்கு உதவாததை என்ன செய்கிறது? நேர்ந்து கொண்டு போடுறோம். வீட்டில் இருக்க பழைய பொருள் கொண்டு வந்து சர்ச்சில் கொடுக்கறது. அல்லேலூயா. கர்த்தர் சொல்றார், நல்ல கடா இருக்கையிலே கெட்டு போனதை ஆண்டவருக்கு நேர்ந்து கொண்டு பலியிடுகிறது சாபத்தை உண்டு பண்ணும். மற்ற காரியத்துக்கெல்லாம் நிறைய செலவு பண்ணுவோம், கர்த்தருக்கு கொடுக்கறதுல குறைந்து காணப்படுகிறோம். ஆண்டவர் சொல்ல, அதுலேயும் கர்த்தர் அழகா சொல்றாரு, கட்டாயமாயும் அல்ல மனவசனமாயும் அல்ல, அவன் அவன் இருதயத்தில்
நேமித்தபடி கொடுக்க கடவன். இது ஆண்டோடைய கட்டளை. இன்னும் சில தர்க்கங்கள்லாம் இருக்குது. தசம பாகம் கொடுக்கலாமா, கொடுக்கக்கூடாது. பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்குது தசம பாகத்தை பற்றி. புதிய ஏற்பாட்டில் எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது? பரிசேயர் சதுசேயருடைய காரியத்தை சொல்லும் பொழுது ஒருத்தன் சொல்கிறான், நான் வாரத்தில் 2 முறை உபவாசம் பண்ணுறேன், நானும் என்ன செய்கிறேன், தசமபாகம் கொடுக்குறேன், என் காணிக்கையெல்லாம் கொடுக்குறேன், இப்படிலாம் சொல்லிட்டு அங்கே வெளியே நிற்கிற ஒருத்தன் பாவி, அவனை போல் நான் இல்லைன்னு சொல்லி தன்னை கம்பாரிசம் பண்ணுறான். ஆண்டவர் சொல்கிறாரு, சதுசேயரிலும் பரிசேயருடைய நீதியில் உங்கள் நீதி எப்படி இருக்கணுமா, அதிகமாக இருக்க கிடவது. அல்லேலூயா. அப்போ கர்த்தர் புதிய ஏற்பாட்டில் ஜாஸ்தி தான் கேட்குறாரு, தசமபாகம் இல்லை, ஜாஸ்தியை கேட்குறாரு. அல்லேலூயா. நாம் அதுக்கு வேண்டிய ஆண்டவர் மல்கியா புஸ்தகத்தில் சொல்லப்பட்ட வசனத்தின்படி நீங்கள் காணிக்கைகளை உங்கள் பண்டசாலையில் காணிக்கைகளும் தசமபாகங்களுடைய ஆலயத்தில் கொண்டு வையுங்கள், போடுங்கள், அப்பொழுது வானத்தின் பலகலிகளை திறந்து இடங்கொள்ளாத மட்டும் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கிறார். ஸோ இந்த வசனத்துக்குரிய பிளஸிங் கண்டிப்பாக இருக்கும். வேதத்தில் எந்த வசனத்துக்கு கீழ்ப்படுகிறோமோ அந்த பிளஸிங் இருக்கும். ஆனால் ஆண்டவர் உற்சாகமாய் கொடுக்கிறது தேவன் பிரியமாய் இருக்கிறார். நீங்களாம் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு மனுஷன் இருக்கிறார். அவரை பற்றி நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், பட் இருந்தாலும் சொல்கிறேன். ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்த ஒரு மனுஷன், கஷ்டத்தில் இருந்தவர். அவங்க குடும்பம் கஷ்டத்தின் காரணமாக அவர் என்ன பண்ணுறாரு, வீட்டை விட்டு தன்னுடைய தேசத்தை விட்டு அமெரிக்காவுக்கு பிரயாணமாக கப்பலில் போகிறார். தன்னுடைய வீட்டில் இருக்கிற பொருளெல்லாம் விற்று இந்த கப்பலில் டிக்கெட்டு வாங்கி அமெரிக்கா தேசத்துக்கு போகிறார். மேலே போய் நின்றுட்டே இருக்கிறார் அந்த கப்பலில். மேலே குடும்பத்தின் கவலை கஷ்டத்தை நினச்சி கண்ணீர் வடித்து கொண்டு யோசித்து கொண்டே இருக்கிறார், நாம் எவ்வளோ தரித்திரத்தில் இருக்கிறோமே அப்படின்னு சொல்லி. அப்போது கப்பல் கேப்டன் மேலேருந்து பார்க்குறாரு, இந்த வாலிப பையன் அடிக்கடி கண்ணீர் வடித்து கொண்டிருக்கின்றானே, என்ன விஷயம் சொல்லி அவரை அழைத்து அவனோடு பேசுகிறார். அவன் சொல்ல, என் குடும்பத்தில் ரொம்ப கஷ்டம் இருக்குதுங்க, இந்த ஊரில் பிழைக்க முடியாதனால நான் அமெரிக்கா தேசத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா தேசத்துக்கு போயிட்டுருக்கிறேன். அப்போ அவர் ஆண்டவருடைய அன்பை பற்றி, ஒரு கிறிஸ்தவனாக இந்த பையன் இருந்தாலும் ஆண்டவருடைய அன்பை பற்றி மறுபடியும் சொல்கிறார். சொல்லி, நீ அங்கே போய் நீ ஒரு வேலை தேடு, உனக்கு வேலை கிடைச்சதுன்னா என்ன பண்ணு, 10ல் ஒரு பகுதியை நீ போகிற ஆலயத்துக்கு, நீ ஆலயத்துக்கு போ, அதில் ஒரு பகுதியை கொடுன்னு சொன்னார். ஸோ இது ஆழமாக அவனுடைய உள்ளத்திலே பதிந்து விட்டது. அவன் போனான், போய் ஒரு இடத்துல வேலைக்கு போகிறான். ஒரு சோப் கம்பெனியில் வேலை கிடைச்சது. அந்த சோப் கம்பெனியில் அவனுக்கு ஒரு வேலை கிடச்சதில் அந்த மாதம் அவனுக்கு கிடைச்ச 10ல் ஒரு பகுதியை அவன் போகிற ஆலயத்தில் கொடுத்தான். கர்த்தரோட வருமானத்தை படிப்படியாக ஆசீர்வதிச்சுட்டே போகிறான். அவன் 10ல் ஒரு பகுதி கொடுத்துக்கிட்டே போகிறான். அவன் பார்த்திங்கன்னா ஆண்டவர் ஒரு ப்ரொமோஷன் கொடுத்துட்டார். இப்போ சாதாரண ஒர்க்கராக இருக்கிற ஒரு சூப்பர்வைசர் வேலை கிடச்சிருச்சு. இப்போ சம்பளமும் ஜாஸ்தி ஆயிடுச்சு. சம்பளம் ஜாஸ்தியானால் அதுக்கேற்ற விதத்தில் அவர் என்ன செய்கிறார், தசம பாகத்தை கொடுக்குறார். அடி கொடுத்து கத்தரை உண்மையாக இருந்து கத்தரை உயர்த்தி கொண்டே போகும். கம்பெனி அந்த ஓனர் என்ன சொல்கிறார், கொஞ்சம் பெரிய அமௌண்ட்டை கொடுத்து நீ ஒன்ஸ் பாரால் வெளியே போய் நீயும் தனியாக ஒரு தொழிலை செய்து பொழைச்சிக்கப்பா அப்படின்னு சொல்கிறார். உடனே இவன் சந்தோஷமாக அந்த பணத்தை எடுத்து கொண்டு போய் ஆண்டோடைய சமூகத்தில் ஜெபிக்கிறான். இவன் ஏற்கனவே சோப்பு கம்பெனியில் வேலை செஞ்சனால அந்த சோப்பு செய்யக்கூடிய ஃபார்முலாஸ்லாம் இவனுக்கு தெரிஞ்சதுனால இவர் என்ன பண்ணார், போய் ஒரு சோப்பு சின்னதாக ஒரு சோப் கம்பெனி ஒன்று செய்கிறார். தனக்கு கிடைச்ச அந்த பணத்தை வைத்து சோப்பு செஞ்சுறார். அதுக்கு பேர் என்ன தெரியுங்களா, கோல்கேட் அப்படின்னு சொல்லி ஒரு சோப்பை செஞ்சு மார்க்கெட்டில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாரு. சில நாட்களில் அந்த சோப்பு போகும்னு மார்க்கெட்டில் வெளியே வர ஆரம்பித்தது. அவரை யோசிச்சுட்டு இருந்தார், ஆண்டவரே நான் இந்த சோப்பு நிறைய இருக்குது, காம்படிஷன் இருக்குது, எனக்கு வேறு எதையாவது புதுசாக கண்டுபிடிக்கணும், எனக்கு ஞானத்தை தாங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணார். அவர் ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் சொப்பனத்தில் பல் விளக்குற பேஸ்ட்டு எப்படி அப்படின்னு சொல்லி அவருக்கு ஞானத்தை கொடுத்தார். ஸோ பரலோக ஞானம் பாருங்கள், அந்த ஞானத்தை வச்சு அவர் பல் விளக்குற பேஸ்ட்டை கண்டுபிடிச்சார். அந்த பேஸ்ட்டு தான் இன்றைக்கி என்னது, கோல்கேட்டு. காலையில் நான் கூட அதை தான் யூஸ் பண்ணேன். அல்லேலூயா. அவர் 10ல் ஒரு பகுதியை கொடுத்தாரு. இப்போ அவரை எவ்வளோ கொடுத்தாங்க, அவர் இப்போ 100ல் 99 பகுதியும் ஆண்டவர் கொடுக்குறாரு. ஒரு பகுதியில் ஓஹோன்னு வாழ்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு கொடுத்து அவர் ஆசீர்வதிக்கப்பட்டார். அல்லேலூயா. இன்றைக்கி க்ளோஸ்அப்னு பக்கத்தில் ஒன்று வந்துச்சு, ப்ராமிஸ்ன்னு ஒன்று வந்துச்சு, பூபல பாபல்னு வந்துச்சு. எல்லாம் வந்தாலும் கோல்கேட்டு பக்கத்தில் நிற்க முடியலை. காரணம், தேவன் அவரை ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா.
4 ரன்ஸ்னு ஒரு பேஸ்ட் இருந்த அட்ரஸே இல்லை. நாங்களாம் சின்ன பிள்ளைகள் இருக்க 4 ரன்ஸ் அதில் பொம்மையெல்லாம் வச்சு கொடுப்போம். அதுக்காகவே அந்த பேஸ்ட்டை வாங்குவாங்க ப்ரெஸ்ஸும். ஸோ நிறைய பேஸ்ட்டு அட்ரஸ் இல்லாமல் போச்சு. ஆனால் கோல்கேட்டு மாத்திரம் கொடி கட்டி பறக்குதுன்னா கர்த்தருடைய பிள்ளை, நீ செய்வதெல்லாம் ஆசீர்வதிக்கிறவர். இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தை தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்படிலாம் சொல்லிட்டு போயிட்டு சொல்ல அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நீ என்ன செஞ்சாலும் வாட் எவர் he does it will prosper. அல்லேலூயா. ஆண்டவர் கையின் கிரியைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். என் வாழ்நாளெல்லாம் அந்த ஆசீர்வாதம் அந்த கோல்கேட்டு கம்பெனிக்காரருக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அநேக ஊழியங்களை தாங்குகிறார், அநேகரை அவர் ஆசீர்வதித்திருக்கிறார். ஸோ அப்படிப்பட்ட காரியங்களை நம்ம செய்ய வேண்டும். நம்ம மல்கியா புஸ்தகத்தில் சொல்லப்பட்டது போல மந்தையில் இருக்கிற கடா, நல்ல கடா இருக்கையில் ஒரு மாதிரி நோஞ்சா, ஒரு மாதிரி என்னது நொண்டி வீணாக போனதை கொண்டு போய் கர்த்தருக்கு கொடுத்தா என்ன கிடைக்கும்? சாபம் வரும். இன்றைக்கி அநேகர் தெரியாமல் அப்படி செய்கிறது. செல்லாத நோட்டுகளை போடுறது, வீட்டில் வேண்டான்னு ஒரு பொருள் இருந்தால் அதை கொண்டு வந்து போடுறது, இதெல்லாம் ஆண்டவர் என்ன செய்வார்? சாபத்தை வாங்கி கொடுக்கூடாது. நல்ல கவனமாக கர்த்தருக்கு நாம் கொடுப்பதில் நீங்கள் நேர்த்தியானதை கொடுத்தால் கர்த்தர் உங்களை அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. வீட்டில் மிஞ்சி போனது, கெட்டு போனது, வீட்டில் சாப்பிடாததெல்லாம் இங்கே கொண்டு வரக்கூடாது. அல்லேலூயா. அது ஒரு சாபம். அல்லேலூயா. கர்த்தர் சபையில் நீ தனிப்பட்ட முறையில் கொடுக்கறது பிரச்சனை இல்லை, சபையில் அப்படி கொண்டு வந்து கொடுக்கக்கூடாது. அல்லேலூயா. இது தேவனுடைய சமூகம், இது சத்தியம், நான் சொல்லலை, வேத வசனம் அப்படி சொல்லுது. அதனால் நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். யோனா புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. ஜோனா சாப்டர் 2 verse 9. நானோவெனில் ஸ்துதியின் சத்தத்தோடு உமக்கு பலியிடுவேன், நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன். ரட்சிப்பு கர்த்தருடையது. யார் சொன்னது? யோனா சொன்னார். யோனா ஆண்டவர் சொன்ன செயலுக்கு கீழ்ப்படியாமல் ஆண்டவர் எங்கே போக சொன்னார்? அவரை மெஜஸ்டிக்கா, நினிவே பட்டணத்துக்கு போக சொன்னார். இவர் எங்கே போனார்? தர்சீசுக்கு போனார். அல்லேலூயா. ஆனால் கீழ்ப்படியாதனால அவர் கடலில் தூக்கி போடப்பட்டார். அதுக்கு பின்பு மீன் வயிற்றில் இருந்தார். அப்போ தான் மீன் வயிற்றில் கடற்பாசி சுற்றுறது அது இதெல்லாம் வேதனை இல்லை. மீன் வயிற்றில் இருக்கப்போ தான் ஒரு பொருத்தனை பண்ணுறது. அதோ சிலர் பொருத்தனை பண்ணி அதை என்ன சொல்கிறார்? நானோவெனில் துதியின் சத்தத்தோடு உமக்கு பலியிடுவேன், நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன். ரட்சிப்பு கர்த்தருடையது. அல்லேலூயா. யோனா கூட ஒரு சிக்கலில் மாட்டின பிறகு ஒரு பொருத்தனை பண்ணியிருக்கார். இப்போ கர்த்தர் அவருக்கு வெளியே விட்டுட்டார். ஆண்டவர் வெளியே மீன் வாய்க்கு ஒரு கட்டளையை கொடுத்து அவர் வெளியே அதுக்கு பிறகு அவர் செலுத்திருக்கலாம். அதனால் நம்முடைய வாழ்க்கையில் கூட ஆஸ்பத்திரியிலிருந்து, படுக்கையிலிருந்து, கஷ்டத்திலிருந்து வரும் பொழுது என்ன செய்யணும்? ஒரு வேளை பொருத்தனை பண்ணியிருந்தால் அதை நாம் நிறைவேற்ற வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய சபையில் அங்கிள் எப்போவுமே சிக்காகி வரும் பொழுது வீட்டில் ஒரு தேங்க்ஸ் கிவிங் மீட்டிங் வச்சுருவார். அல்லேலூயா. பொருத்தனை ஆண்டுடைய சமூகத்தில் அதை நாம் செய்யணும். நாங்களாம் ஊரில் இருக்கும் பொழுது சில வீடுகள்லாம் என்ன செய்வாங்க? பொருத்தனைகள். அந்த ஊரில் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாவு இருக்குல்ல, அரிசி மாவு அங்கே இருக்க திருநெல்வேலி பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். அரிசி மாவில் இதெல்லாம் போட்டு என்ன பண்ணுவாங்க? கொஞ்சம் வெல்லம் இதெல்லாமோ வாசனை பொருட்கள்லாம் போட்டு இடித்து அதை பிடிச்சி அதை ஒரு ஓலைப்பட்டியில் வச்சுருவாங்க. வாரவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க? ஆராதனை முடிஞ்ச உடனே அதை உருண்டை பிடிச்சி கொடுப்பாங்க. அது அவங்களுடைய பொருத்தனை. அல்லேலூயா. அவங்களுடைய தகுதிக்கு ஏற்ற விதத்தில் பொருத்தனை. அல்லேலூயா. அப்போ அந்த காரியங்களை நாம் என்ன செய்யணும்? கண்டிப்பாக செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. லேவியார புஸ்தகத்தில் ஒரே ஒரு காரியத்தை வாசித்து நான் ஜெபித்து 27ஆம் அதிகாரம் 30-31 வசனங்களை வாசிங்க. லேவியராகவும் 27ஆம் அதிகாரம் 30-31. நிலத்தின் விருட்சத்தின் கனியிலும் தசமபாகம் எல்லாம் கர்த்தருக்குரியது.
அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது. ஒருவன் தன் தசம பாகத்திலே ஒருவன் தன் தசம பாகத்திலே எவ்வளவாவது மீட்டுக்கொள்ள மனதாயிருந்தானால் அதனுடன் ஐந்தில் ஒரு பங்கை கூட்டி கொடுக்க கடவன். ரொம்ப பயங்கரமாக இருக்குது இல்லையா அந்த வசனம்? தசம பாகம் பரிசுத்தமானது, கர்த்தருக்குரியது. இதில் என்ன சொல்லியிருக்கிறது? அதில் என்ன செய்ய? ஒருவன் தன் தசம பாகத்தில் எவ்வளவாவது மீட்டுக்கொள்ள மனதாயிருந்தானால் அதனுடன் ஐந்தில் ஒரு பங்கை கூட்டி கொடுக்க கடவன். பரிசுத்தமான தசம பாகம் கர்த்தருக்கு கொடுக்கணும். அல்லேலூயா. ஏன்னா சுற்றி வளைச்சி பொருத்தனை கிருத்தனை கொண்டு வந்து தசம பாகத்தில் கொண்டு நிப்பாட்டி இருக்கிறான்னு நினைக்காது. அல்லேலூயா. அப்படி ஆசீர்வாதம் அல்லேலூயா கொடுத்தா அது பரிசுத்தமானது, பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. சில நேரங்களில் நாம் அதை வித்தியாசமாக யோசிப்பது உண்டு. நான் கொடுக்குறேன் தசம பாகம், நான் பிரசங்கம் பண்ணுறேன், நான் செய்யாததை நான் சொல்ல மாட்டேன். அல்லேலூயா. தேவன் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறார், நாங்கள் ஆசீர்வாதத்துக்கு அடையாளமாக இருக்கிறோம். நிறைய பேருடைய லைஃப்பில் வந்து என்னென்னா, தசம பாகம் கொஞ்சம் பணம் வரும் பொழுது, தசமம் கொஞ்சம் காணிக்கே கொடுக்கும் பொழுது, அதில் கொஞ்சம் வருமானம் வரும் பொழுது தசம பாகம் கொடுக்கும் பொழுது அது ஈஸியாக இருக்குது. கொஞ்சம் ஆண்டவர் ஆசீர்வதித்து உயர்த்தும் பொழுது, பெரிய அமௌண்ட் வரும் பொழுது தான் என்ன செய்யுது? அப்படியே இடிக்குது. அல்லேலூயா. கோல்கேட்டை யோசித்து பாருங்கள், 99% அப்படியே கொடுக்குறாருன்னா நம்மலாம். அதனால தான் வெள்ளைக்காரனுக்கும் நமக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. நானும் அநேக நேரங்களில் யூடியூப்பில் ஃபாரினர்ஸுடைய சர்ச்சஸ் அவங்க நடத்துகிற ஊழியங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்குது. ஏன்னா அவங்களுடைய விசுவாசம் பெருசாக இருக்குது. நம்முடைய விசுவாசம் எப்படி இது? கொஞ்சமாக இருக்கிறதுனால தான் எல்லாமே கொஞ்சமாக இருக்குது. ஸோ நாம் ஆண்டவர் ரெடியாக இருக்கிறார். வானத்தை திறந்து இடங்கொள்ளாத மட்டும் நம்மளை ஆசீர்வதிக்கணுங்கிறதுக்கு கர்த்தர் தசம பாகத்தில் காணிக்கையில் என்னை சோதித்து பாருங்கள். நம்ம என்ன செய்கிறோம்? நம்மளே சோதனை உண்டாக்கிக்கிறோம். சோதனை தசம காணியத்தில் வஞ்சித்து நமக்கே சோதனை உண்டு பண்ணுகிறோம். அல்லேலூயா. விசுவாசம் இருந்தால் தான் நீங்கள் கொடுக்க முடியும். விசுவாசம் இருந்தால் தான் இந்த மாதம் நீங்கள் வாடகை கட்ட வேண்டியது வரும். தசமம் கொடுத்துட்டா வாடகை கட்டுறதுக்கு கஷ்டமாயிடும். இப்போ தான் உங்களுக்கு சோதனை. நீங்கள் பரவாயில்ல, கர்த்தர் கொடுக்குறத கர்த்தர் கொடுத்துருவோன்னு சொல்லி கொடுத்துட்டா கர்த்தர் அற்புதத்தை செய்வார். நம்ம அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணலாம்னு நினச்சோன்னா சில நேரங்கள் அது நடக்காமல் போவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ நான் தசம பாகத்தை எம்பசைஸ் பண்ண வரல. பைபிளில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த பொருத்தனைக்குரிய காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அதனால் இந்த நாளில் கூட நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் ஏதாவது பொருத்தனை பண்ணியிருந்தீங்கன்னா, இந்த கேட்ட சத்திய வசனங்கள் உங்களோடு பேசுமானால் உங்களை சரி பண்ணி கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம்.